ரேகா ரொம்ப தெளிவானவ. அவளோட வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும்னு அவளுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, எங்களை கல்யாணம் பண்ணி வச்சிங்களே ஒரு கல்யாணம், அது கல்யாணமே இல்ல. அவ கழுத்துல கடமைக்காக தொங்கிட்டு இருக்க ஒரு தாலி, அதை கழட்டி வீசிட்டு அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அவர் இது வரைக்கும் சந்தேகம் வர மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டது இல்ல கீர்த்தி. முதல் தடவையா இந்த ஜெயந்தி விஷயத்துலதான். ஆனா இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். நான் அவரை ஏற்காடு போயிருந்தோமே, அப்பல இருந்து அவருக்கும் அவளுக்கு அங்க பழக்கம் போல. சின்ன வயசுல இருந்து கூட படிச்ச ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இங்கதான் இருக்காங்கன்னு சொன்னாரு. நம்புனேன். என்னம்மா, ஏமா அப்படி அறக்க பறக்க ஓடி வர? என்ன ஆச்சுமா? என்ன நீ பாட்டுக்கு வந்து துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? அம்மா உன்னதாமா கேக்குறேன், ஏன் துணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? எங்க போற சொல்லுமா. எங்க போறேன்னு எனக்கே தெரியலம்மா. ஆனா இனிமே இங்க இருக்க வேணான்னு மட்டும் முடிவு பண்ணிட்டேன். உன்னோட மருந்து மாத்திரை எடுத்து வை, நம்ம கிளம்பலாம். ஏமா, மாப்பிள்ள ஏதாவது சொன்னாரா? சொல்லுமா, மாப்பிள்ள ஏதாவது சொன்னாரா? என்ன ஆச்சு சொல்லுமா. இல்லம்மா, அவர் எதுவும் சொல்லல. அப்புறம் எதுக்குமா அழற? இளவரசி கம்பெனிக்கு வந்து பெரிய சண்டை ஆயிடுச்சுமா. என்னம்மா சொல்ற? கம்பெனில வேலை செய்யறவங்க முன்னாடி அவங்க என்ன அடிச்சு, மாமா அவங்கள அடிச்சு ரொம்ப அசிங்கமா போச்சுமா. என்னால அவர் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நம்ம எங்கேயாவது போயிடலாமா? இனிமே ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்க கூடாது. ஜெயந்தி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? பிரச்சனை தீருதோ இல்லையோ, பெருசாகாம இருக்கும்ல. லூசு மாதிரி பேசாத. நீ இந்த மாதிரி செய்வேன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன். இளவரசி கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் பேசிக்கிறேன். எடுத்து சொன்னா அவ புரிஞ்சுப்பா. நீங்க யாரும் எங்கேயும் போக வேண்டாம். இல்லங்க, நான் இனிமே இங்க இருக்கிறது சரியில்லை. நான் எங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போயிடுறேன். எங்களுக்காக நீங்க உங்க குடும்பத்தை பிரிய வேண்டாம். இளவரசி ரொம்ப நல்லவங்க. பாவம், தேவையில்லாம அவங்க மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீங்க இளவரசி கூட சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். எங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா மாப்பிள்ள, ஜெயந்தி சொல்றதுதான் நானும் சொல்றேன். எங்களால உங்க குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். நாங்க போயிடுறோம் மாப்பிள்ள. ஐயோ அத்தை, நானும் இளவரசியும் பிரிய போறோம்னு யார் சொன்னாங்க? அவதான் ஏதோ புரியாம பேசுறானா? நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு போறேன் போறேன்னு சொல்றீங்களே. இல்ல மாப்பிள்ள,
அதான் நல்லது. உங்க 2 பேரும் இந்த மாதிரி நடுத்தெருவுல விடத்துக்கா இங்க நான் கூட்டிட்டு வந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும். பிரச்சனை வந்தா சமாளிக்கணும், ஓடி ஒளியக்கூடாது. இப்படி ஓடி ஒளியறதுனால பிரச்சனை தீந்துருமா? என்ன, இளவரசிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்ப தெரிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன பண்றது? நீங்க 2 பேரும் இங்க இருந்து போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? சொல்லு, சரியாயிடுமா? இளவரசிக்கு சந்தேகம் வந்துருச்சு. அது நாளுக்கு நாள் வளர்ந்து நம்ம எல்லாரையும் அழிக்கிறதுக்குள்ள நம்ம எல்லா உண்மையையும் இளவரசி கிட்ட சொல்லிடுறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும். இல்லைன்னா நாங்க இப்பவே கிளம்புறோம். எங்களை தடுக்காதீங்க. என்ன பேசுற ஜெயந்தி? எப்ப இந்த விஷயத்தை சொல்லணும்னு எனக்கு தெரியாதா? மாப்ள, எனக்கும் ஜெயந்தி சொல்றதுதான் சரின்னு படுது. இளவரசி கிட்ட அந்த உண்மையை சொல்லிடுங்க. இல்லத்த, பொண்ணு இளவரசி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும். இல்ல நாங்க ஊரை விட்டு போகணும். என்ன சொல்றீங்க? ஜெயந்தி சொல்லுங்க. சரி வா, இளவரசி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம். ஏய்யா, இவதான் உன் வப்பாட்டியா? சொல்லு, இவதான் உன் வப்பாட்டியா? வீட்டுக்குள்ள வாங்க, எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லுங்க. வாசல்ல நின்னு இப்படி அசிங்கமா நடந்துக்காதீங்க. வாய முடியா? நான் அசிங்கமா நடந்துக்கிறேனா? சொல்லு, நான் அசிங்கமா நடந்துக்கிறேனா? தாலி கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு எவ்வளவு ஒருத்திக்கு தனியா வீடு எடுத்து கொடுத்து தினம் தானே கூத்தடிக்கிறியே, இது உனக்கு அசிங்கமா தெரியல? இத பாருங்க அத்தை, அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடாதீங்க. கொட்டிட்டா வார்த்தைகளை ஆள்றது கஷ்டம். எல்லா விஷயத்தையும் இளவரசி கிட்ட சொல்லிடலாம் தான் நாங்க கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வீட்டுக்குள்ள வாங்க, விவரமா எல்லாத்தையும் சொல்றேன். ஜெயந்தி யாரு, அவளுக்கும் எனக்கும் என்ன உறவு, எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்றேன். வா, உள்ள போய் உட்கார்ந்து பேசலாம். ஏன்னா இது நம்ம குடும்பத்தோட விஷயம். இது நமக்கு மட்டும்தான் தெரியணும். இத ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்ட நான் தயாரா இல்ல. வா ஜெயந்தி உள்ள.
வான்னு சொல்றேன்ல. இப்ப போதுமா போதுமா, இதுக்கு நான் இங்க வர வேண்டாம்னு சொன்னேன். இப்ப பார்த்தல என்ன எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கோம்? வா போலாம். யாரோட எக்கேட கெட்டு போட்டும். சீ, நீ வாமா போலாம். இருடி, இதை இப்படியே விட்டுட்டு போனா உன்னதான் எல்லாரும் ஏமாளின்னு சொல்லுவாங்க. நான் அப்பவே சொன்ன மாதிரி நீ அவன் கூட வாழ்றியோ இல்லையோ, உன்னை ஏமாத்துறவன் அவ கூட வாழவே கூடாது. வாழவும் விட மாட்டேன். உள்ள வாடி. வேண்டாமா, நம்ம அசிக்கப்பட்டதுல போதும். இன்னும் அசிக்கப்பட வேண்டாம். வான்னு சொல்றல, வா. வெளியில நடந்ததெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். மாப்பிள, நீங்க வீட்டுக்கு போங்க. எங்களுக்கு அந்த ஆண்டவன் இருக்கான். இது வரைக்கும் அவன் விருப்பப்படிதானே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இனிமேலும் அப்படிதான் நடக்கும். நாங்கெல்லாம் சாதாரண மனுஷங்க. நாங்க நினைச்சா எதையும் தடுக்கவும் முடியாது, அமைச்சுக்கவும் முடியாது. வான்னு சொல்றல. இவதான் உன் அம்மா காரியா? ஏண்டி, உனக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைய பெத்து எப்படி வளர்க்கணும்னு தெரியாது? இப்படிதான் வளர்த்து ஊர்மைய விடுவியா? அத்தை, முதல்ல கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. நீ பேசாத, எதுவும் பேசாத. என்னடி உத்தமி மாதிரி தலையை குனிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி உக்காந்துருக்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுடி. இப்ப நீ திரும்பி பதில் சொல்ல போறியா இல்லையா? இப்ப நீ திரும்பறியா இல்லையாடி? நீயா? அடி பாவி, ஏன் புருஷனை பங்கு போட்டு ஏன் வாழ்க்கை நீ கெடுத்த? இப்ப ஏன் மக வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ஓ மக வந்திருக்காளா? அக்கா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. யாரடி அக்கா? யாருக்கு யார் அக்கா? நான் கருத்துருவேன், ஜாக்கிரதை. யார் இவங்க? வாழ்க்கையில பங்கு போட்டு வென்ற, புருஷனை பிரிச்ச வென்ற யார் மாதிரி? அப்போ உனக்கு 2.5 வயசு. லீலா கை குழந்தை. உன் அப்பா அந்தமானுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போனார்.
போனவரு 2 வருஷம் கழிச்சு தான் திரும்பி வந்தாரு. 2 வருஷமா பட்ட கஷ்டம் இல்ல என் வீட்டுக்கார் வந்ததுக்கு அப்புறமா போயிடுன்னு நம்பிக்கையோடு உன் அப்பாவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். வந்தவர் சம்பாத்தியத்தை கொண்டு வருவார்னு எதிர்பார்த்தா இன்னொரு சம்சாரத்தை கூட்டிட்டு வந்தாரு. எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உங்க அப்பா கூட வாழ்றதை விட தனியா போய் வாழ்றது எவ்வளவோ மேலுன்னு முடிவெடுத்துதான் புண்ணிய லீலாவை நான் தூக்கிக்கிட்டு தனியா கிளம்பி போயிட்டேன். உங்க 2 பேரையும் வளர்க்கறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கே, அது அந்த ஆண்டவனுக்கு கூட பொறுக்காது. அப்படி இப்படின்னு ஒரு வழியா கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் திரும்பவும் உங்க அப்பா நம்ம கிட்ட வந்தாரு. வந்தவர் நான் பாக்யலட்சுமியை மறந்துட்டேன், அவளை விட்டுட்டு வந்துட்டேன். இனிமே உன்னையும் நம்ம குழந்தைங்களையும் விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு கண்ணீர் வடிச்சு சத்தியம் பண்ணாரு. திரும்பி வந்தவரு திரும்பி வந்திருக்காரான்னு நான் யோசிக்கல. ஏன்னா எனக்கு உங்களோட எதிர்காலம் தான் முக்கியம். அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் மறுபடியும் உங்க அப்பா கூட சேர்ந்து வாழ நான் சம்மதிச்சேன். இந்த விஷயம் எல்லாம் உனக்கும் லீலாவுக்கும் தெரிஞ்சா நீங்க உங்க அப்பா மேல வச்சிருந்த நம்பிக்கையும் மரியாதையும் போயிடும்னுதான் இவ்வளவு நாளா நான் சொல்லாம இருந்தேன். இல்லன்னா உங்க அப்பா பண்ண அயோக்கியத்தனத்தையும் துரோகத்தையும் சொல்லி சொல்லி தாண்டி வளர்த்திருப்ப. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா. நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான். சத்தியமா அவர் மேல எந்த தப்பும் இல்லக்கா. அந்த மனுக்கு அவர் வந்தப்போ எங்க அப்பா கிட்ட தான் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அப்பா தான் என்ன வளர்த்தார். எங்க அப்பாவோட வேலை நல்லா போயிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு ஒரு நாள் அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. இறந்த மறுநாளே அவரோட பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து நஷ்ட கணக்கு காட்டி கம்பெனி வீடு நிலம் எல்லாத்தையுமே புடுங்கிட்டு என்ன ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம நடு ரோட்ல அனாதையா நிக்க வச்சுட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் இளவரசியோட அப்பா எனக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. எங்க அப்பா மேல அவருக்கு இருந்த மரியாதையினாலையும் விசுவாசத்தினாலையும் தான் அவர் என்ன பாத்துக்கிட்டாரு. ஆனா ஊர் எங்களை தப்பா பேசுனதுனாலதான் வேற வழி இல்லாம அவர் எனக்கு தாலி கட்டினார். அவர் என் மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் என்ன கல்யாணம் முடிச்சாரு. ஆனா அவரோட குணம் பிடிச்சதுனாலதான் நான் அவரோட மனைவிங்கிற உரிமையை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஜெயந்தி பிறந்தா. எப்படியாவது நீங்க என்னையும் ஜெயந்தியையும் ஏத்துக்குவீங்கன்ற நம்பிக்கையில தான் அவர் எங்களை
உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தாரு. ஆனா நீங்க அவர் மேல கோவப்பட்டு இளவரசியும் லீலாவையும் தூக்கிக்கிட்டு தனியா போயிட்டீங்க. வேற வழி இல்லாம தான் அவர் எங்க கூட வந்து இருந்தாருக்கா. ஆனா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோமேன்ற குற்ற உணர்ச்சி என்னையும் அவரையும் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் நான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தேன். 2 பெண் குழந்தைங்க அப்பா இல்லாம கஷ்டப்பட்டு வளர்றதை விட ஒரு பெண் குழந்தை அப்படி வளரட்டுமேனு முடிவு பண்ணி நான் ஜெயந்தியை தூக்கிட்டு அவரை விட்டு விலகி போயிட்டேன்க்கா. ஆமாம்மா, அதனாலதான் ஜெயந்தியை தூக்கிட்டு அவரை விட்டு விலகி போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவரும் உங்களை தேடி வந்துட்டாரு. வருஷம் ஓடி ஓடி வயசும் கூடி போய் நின்னப்போ ஒரு நாள் அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து 2-3 மாசம் ஆச்சுன்னு தகவல் வந்தது. நாங்களும் பதறி அடிச்சு போய் உங்களை பார்க்கலான்னு வந்தோம். அதுக்கு இடையில தான் சுப்பிரமணி மாப்பிள்ளைய பார்த்தோம். எங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டவரு அன்னையில இருந்து எங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாரு. நீ ஏன் தம்பி எங்களுக்கு உதவி செய்யறேன்னு கேட்டோம். நான் கதிரேசன் சார் குடும்பத்துக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லி எங்க வாயை அடைச்சிட்டாரு. என்னதான் அவர் மனசுல உதவி செய்யணும்ன்ற நல்ல எண்ணம் இருந்தாலும் எனக்கு அது உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நாங்க தங்கி இருந்த வீட்டுல ஒரு பெரிய தீ விபத்து நடந்து போச்சு. ஏற்கனவே நாங்க சுப்பிரமணிய கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோன்ற மனநிலையில இருந்ததுனால நடந்த தீ விபத்தை காரணமா வச்சு அவர்கிட்ட சொல்லாம கொள்ளாம நாங்க ஊரை விட்டே கிளம்பி போயிட்டோம். ஆமா இளவரசி, அதுக்கப்புறம் நானும் உங்களை எங்கெங்கெல்லாமோ தேடினேன். எங்க போனாங்கன்னே தெரியல. நம்ம ஏற்காடு போனப்பதான் மறுபடியும் ஜெயந்தியை பார்த்தேன். நடந்த விஷயத்த கேட்டேன். இங்க கூட்டிட்டு வந்தேன். ஜெயந்திக்கு நம்ம கம்பெனிலே வேலை போட்டு கொடுத்தேன். இவங்க 2 பேருக்கும் வீடு எடுத்து கொடுத்து தங்க வச்சேன். இப்ப குற்றவாளியா உன் முன்னாடி நிக்கிறேன். ஜெயந்தியை மறுபடியும் பார்த்ததுமே இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த விஷயத்த நீ எப்படி எடுத்துப்ப, உன்னால தாங்க முடியுமான்னு தெரியல. அது மட்டும் இல்லை இளவரசி, உங்க அம்மா சொன்ன மாதிரி நீ உன் அப்பா மேல வச்சிருந்த அன்பும் மரியாதையும் இதனால கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் இத்தனை நாள் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாம மறைச்சேன். இப்ப சொல்லு இளவரசி, நான் செஞ்சது தப்பா? நியாயமா நான் இவங்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கணுமோ அதை நீங்க பார்த்து பார்த்து பண்ணிருக்கீங்க. உங்ககிட்ட நான் என்ன ஏதுன்னு பொறுமையா விசாரிக்காம பைத்தியக்காரி மாதிரி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் விடுமா, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இளவரசி, ஒண்ணு இல்லம்மா, நீ என்ன தப்பு பண்ண?
தங்கச்சின்னு தெரியாம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னதான் இருந்தாலும் நீயும் என் அப்பாவோட ரத்தம் தானே. அது தெரியாம ஏதோ பேசிட்டேன். ஏதோ மனசுல வச்சுக்காத. இளவரசி, என்னடி பேசிட்டு இருக்க? நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா தங்கச்சி ரத்தம் அது இதுன்னு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க. உனக்கு என்ன புத்திகிட்டு கேட்டு போயிடுச்சா? கோவப்படாதம்மா, கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாரு. உனக்கு அப்பா மேல இருக்க கோவத்தை இவங்க மேல காட்டுறதுல என்னமா நியாயம் இருக்கு? நியாயம் எது அநியாயம் எதுன்னு நீ எனக்கு சொல்லி தெரியா? நீ இப்ப கோவத்துல இருக்க. இந்த நேரத்துல எது யோசிச்சாலும் அது தப்பாதான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. பொறுமையா இருந்து இவளையும் மகளையும் வீட்டுல கொண்டு போய் வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்றியா? இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? ஏண்டி, உன் புருஷனும் ஒருத்தியும் உனக்கு தெரியாம குடும்பம் நடத்துறாங்கன்னு ஒரு பொய்யான தகவல் தெரிஞ்சதுக்கே என்னெல்லாம் பண்ண, எப்படி எல்லாம் துடிச்சு போன. உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? அம்மா, உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. உன் நிலைமையில நான் இருந்தா கூட இப்படிதான் பேசுவேன். அப்பாவோட மனைவியா இன்னொருத்தவங்கள உன்னால யோசிச்சு பார்க்க முடியாதுதான், கஷ்டம்தான். ஆனா இன்னொரு தங்கச்சியா, இன்னொரு அம்மாவா, என்னால அவங்களை ஏத்துக்க முடியுமா? என்னதான் உன்னை பாராட்டி சீராட்டி வளர்த்திருந்தாலும் உனக்கு உங்க அப்பா புத்தி தான் நீ நிரூபிச்சுட்டேடி. உனக்கு பட்டாதாண்டி புத்தி வரும். அம்மா விடு. அம்மா, அம்மா, உனக்கெல்லாம் பட்டாதாண்டி தெரியும். அம்மா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்கிட்ட பேசுறதுக்கும் ஒண்ணும் இல்ல, நான் உன்னை பத்தி கேட்கறதுக்கும் தயாரா இல்ல. நான் ஒண்ணு என்ன பத்தி பேசுறதுக்காக வரல, உன்னோட அருமை மருமகளை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? ஏய், எதுக்கு இப்ப கதவு சாத்துற? நிறையவே இருக்கு. அவ பண்ற அசிங்கத்தை சுட்டி காட்டுற அளவுக்கு தகுதி இருக்கு. என் அண்ணனுக்கு அவ துரோகம் பண்றாளேன்னு ஆதங்கப்படுற அளவுக்கு உரிமை இருக்கு. என் புருஷனை பறி கொடுத்துட்டு போறேன்ற பயம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் செஞ்சானா அவளை சண்டை சிரிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு கோபம் இருக்கு. சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காம விஷயத்த சொல்லு. என்னமோ நான் உங்க பேச்ச கேட்காம ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்றதுக்காக என் குடும்பம் மான போச்சு, என் குடும்ப கௌரவம் போச்சுன்னு தாம் தூம்னு அன்னைக்கு குதிச்ச. இன்னைக்கு உன் மருமக பண்ண அசிங்கத்தை கேட்டா நீயே காரி துப்புவ. காரி துப்புற அளவுக்கு அவ என்னடி செஞ்சா? இன்னும் என்ன செய்யணும்? ஆம்பளைங்களை பார்த்து பொம்பளைங்க பயந்த காலம் போய் இப்ப பொம்பளைங்களை பார்த்து ஆம்பளைங்க பயப்படுறாங்க. என்ன பாக்குற? உன் மருமகளை பார்த்து என் புருஷன் பயப்படுறாரு. எதுக்கு நினைச்ச? உன் மருமகளுக்கு ஆம்பளை சோகம் தேவைப்படுதான். இரு இரு, நான் முடிச்சிடுறேன். அதுக்கு ஏன் புருஷனுக்கு வலை போட்டுட்டு இருக்கா? என்னடி சொல்ற? நாத்தனார் புருஷன் அண்ணன் தம்பியா நடக்கிறத விட்டுட்டு இப்படி கள்ள புருஷன் நினைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லு. என்னைக்கோ அவ என் புருஷனை காதலிச்சிருந்திருக்கா, அப்புறம் வேண்டான்னு தூக்கி போட்டு போயிட்டா. போடுவ அப்படியே போய் தொலைச்சிக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இன்னைக்கு என் புருஷன் என் மேல அன்பா இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு பழைய காதல் திரும்ப வந்துருச்சா? இதை என் புருஷன் கிட்ட போய் புலம்பிருக்கா.
ஏதோ என் புருஷன் என்ன மட்டுமே மனசுல நினைச்சிட்டு இருக்கிறதுனால நடந்த உண்மையில வந்து என்கிட்ட டீசெண்டா சொல்லிட்டாரு. ஆனா உன் மருமக டெய்லி வந்து அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஏய் நிறுத்தி. என் மருமகளை பத்தி எனக்கு தெரியும். உன் புருஷன் சொல்லி தானே உனக்கு தெரியும். அவன் பெரிய ஹரிச்சந்திரன். ஏன் அவன் உன்கிட்ட போய் சொல்லிருக்க மாட்டானா? இங்க பாருமா, என் புருஷன்றதுக்காக அவர் சொல்ற எல்லாத்தையும் நம்புறதுக்கு நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல. உண்மை எது போய் எதுன்னு பிரிச்சு பாக்குற பக்குவம் எனக்கும் இருக்கு. உன் மருமக பண்ண கன்றாவிய சொன்னா நீயே தாங்க மாட்ட. அப்படி என்னடி பண்ணிட்டாவ? சொல்றதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. பூஜை ரூம்ல சாமி கும்பிட்டு இருந்த என் புருஷனுக்கு முத்தம் கொடுத்திருக்கா. இப்ப என்ன சொல்ற? நீ பாத்தியா? பூஜை ரூம்ல நடந்ததெல்லாம் வந்து என் புருஷன் சொல்லிட்டாரு. அவ தப்பா நடந்துகிட்டாங்கறத உன் கண்ணால நீ பாத்தியா? ஆமா, அத நான் என் கண்ணால வேற பாக்கணுமாக்கும். அதான் என் புருஷன் வந்து சொல்லிட்டாருன்னு சொல்றல. தபார், புருஷன் மேல உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கும், அதை விட என் மருமக மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சு, நானே என் கையால அவளை கண்டந்தொண்டமா வெட்டி போட்டுடுவேன். முதல்ல அதை செய். இங்க பாரு, நான் அவளை விசாரிச்சுக்கிறேன். அது வரைக்கும் நீ செழியங்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். இந்த அசிங்கத்தை நான் ஏன் சொல்ல போறேன்? சொல்லக்கூடாதுன்னா அவர் சொல்லிட்டு போனாரு. அதனாலதான் காலையில இருந்தே மனசுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சிட்டு இருந்தேன். நெஞ்சு வெடிச்சிட்டு போல இருந்தது. அதனாலதான் உன்கிட்ட வந்து சொல்லி தொலைச்சேன். எதுக்கு தெரியுமா? நீயாவது உன் மருமகளை கண்டிச்சு வைப்பேன்னுதான். அண்ணா வந்ததுமே நாங்க தனி கொடுத்துட போறதா முடிவு பண்ணிட்டோம். அது வரைக்குமாவது உன் மருமகளை அடக்கி வை. நீ எடுத்த முடிவுல எந்த தப்பும் கிடையாது இளவரசி. குடும்பத்துக்கு மூத்த பொண்ணா இருந்து என்ன முடிவெடுக்கணுமோ அததான் நீ செஞ்சிருக்க. அது மட்டும் இல்லாம அப்பா செஞ்சது சரியா தப்பான்னு நதிமூலம் ரிஷிமூலம் பாக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு தோணுது. என்னதான் நம்ம அப்பாவோட சூழ்நிலைய காரணம் சொன்னாலும் அம்மாவுக்கு அவர் மேல கோவம் இருக்கதானே செய்யும். ஆமா இளவரசி, அம்மாவுக்கு என் மேலயும் அப்பா மேலயும் இருக்கிற கோவம் நியாயமானது தானே. இளவரசி, நீ வேணா பாரு, அத்தைக்கு இருக்கிற கோவெல்லாம் போய் இதே வீட்டுல நம்ம எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்க போறோம். அந்த நம்பிக்கையில தாங்க நானும் இருக்கேன். அப்புறம் ஒரு விஷயம், நீங்க 2 பேரும் இனிமே எங்கேயே தங்கிக்கோங்க. ஆமா, நீங்க 2 பேரும் இங்கே தங்கிக்கோங்க. அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். வேண்டாமா? ஏன் வேண்டாம்? வேண்டாமா, நல்லா இருக்காது. ஏமா, இந்த வீட்டோட மூத்த மருமகங்கிற முறையில நானும் என் வீட்டுக்காரரோ இல்ல இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்களோ உங்களை ஏத்துக்க மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? சேச்சே, அப்படிலாம் இல்லம்மா. இளவரசி என் வயித்துல பொறக்காட்டியும் என் மக மாதிரிதான். அதே மாதிரிதான் நான் உன்னையும் நினைக்கிறேன். அப்படியே யோசிக்கிறீங்க? யோசிக்கல இளவரசி, நிஜத்தை சொல்றேன். ஜானகி சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் அத்தனை தடவை கூப்பிட்டோம், இந்திரா அக்கா ஏன் வரல தெரியுமா? என்னதான் மருமகன் நம்மள மகன் மாதிரி இருந்து பாத்துக்கிட்டாலும் ஊர் ஒரு மாதிரியா பேசுமேம்மா. அப்படி பேசினா அது எங்களுக்கும் சங்கடம், உங்களுக்கும் தர்ம சங்கடம். இப்ப என்ன, நானும் ஜெயந்தியும் இங்க வந்து தங்கனாதான் நம்ம உறவு நீடிக்குமா என்ன? இல்லையே. நாங்க எங்க இருந்தாலும் நீங்க எங்க இருந்தாலும்
நம்ம உறவு அன்பும் அப்படியே தானே இருக்க போகுது. உங்க அப்பா எங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அனாதையா தவச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இப்போ இப்படி ஒரு குடும்பமே எங்களுக்கு உறவா கிடைச்சிருக்கு. இந்த சந்தோஷத்தை விட வேற என்னமா பெருசா கிடைச்சிட போது. போதுமா, போதும், எங்களுக்கு இதுவே போதும். இளவரசி விடு. இன்னைக்கு வரலன்னா என்ன, கொஞ்ச நாள் அவங்க அந்த வீட்லயே இருக்கட்டும். அவங்களுக்கு எப்ப விருப்பமோ அப்ப இந்த வீட்டுக்கு வரட்டும். ஒரு வகையில பார்த்தா இப்ப நாங்க தங்கி இருக்கிறது கூட உன் வீடு தானம்மா. உன் வீட்டுக்காரர் தானே வீடு எடுத்து கொடுத்துருக்காரு. யார் எங்க இருந்தா என்னம்மா, மனசு ஒத்துமையா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஒரே வீட்டுல ஒட்டாம வாழறத விட தனித்தனியா இருந்தாலும் பாசமா இருக்கிறதாம்மா என்னைக்குமே சந்தோஷம். நீ எதுவும் மனசு வருத்தப்பட்டுக்காதம்மா, சரியா? சரிம்மா, உங்களுக்கு எப்போ இங்கே வந்து தங்கணும்னு தோணுதோ அப்போ தாராளமாக நீங்கள் இங்கே வந்து தங்கிக்கலாம். ரொம்ப சந்தோஷம்மா. அப்ப நாங்க போயிட்டு வரோம். அத்தை சாப்பிட்டு கிளம்புங்க. இல்ல மாப்பிள்ள. ஆஹா இல்ல அத்தை, சாப்பிட்டு தான் கிளம்பணும். இளவரசி வாங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, வாங்க. லீலா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? இல்லம்மா, அந்த பொண்ணு கிளம்பி போனது எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. அந்த பொண்ணு கிளம்பி போன முதல் நாள் வரைக்கும் என்கிட்ட நல்லாதாம்மா பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா என்னாச்சுன்னு தெரியல, காலையில எந்திரிச்சு பார்த்தா ஆளையே காணோம். சரிங்க மேடம், நான் அவளை தேடி பாக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்றீங்களா? சரி ரேகா, கண்டிப்பா பண்றேன். நான் வரேன் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா? இங்க லீலான்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்தால, அவ எங்க இருக்கான்னு கொஞ்சம் சொல்றீங்களா? லீலாவா? அப்படி யாரும் இங்க இல்லையம்மா. இல்லையே, இங்க தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணு கூட கர்ப்பமா இருப்பாளே. இங்க வேலை பார்க்குற நாங்க எல்லாரும் வந்து 2-3 நாள் தான் ஆகுது. நீங்க சொல்ற மாதிரி யாரும் கர்ப்பமா இல்லையே. ஒருவேளை முன்னாடி வேலை பார்த்த யாராவது இருந்திருக்கலாம். அப்படின்னா இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? தெரியாதுமா, உள்ள மேஸ்திரி இருக்காரு, அவரை வேணா கேட்டு பாருங்க. சார், இங்க மேஸ்திரி. நான் தான், சொல்லுங்க. என்ன விஷயமா? இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? யாரு, அண்ணாத்தூர் ஆளுங்களா? பேரெல்லாம் தெரியாது. அவங்கெல்லாம் திண்டிவனம், மதுரை, கோயம்புத்தூர்னு போயிட்டாங்களே, என்ன விஷயமா? எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பொண்ணை பத்தி விசாரிக்கணும். நீங்க இப்போ அண்ணாதுரைன்னு சொன்னீங்கல்ல, அவரு ஃபோன் நம்பர் இல்ல அவர் கூட வேலை பார்த்தவங்க யார் ஃபோன் நம்பரையாவது கொடுக்க முடியுங்களா? இல்லையம்மா, எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு பழக்கம் இல்லை. ஹாய் டாட். அப்பா, அம்மா எங்க இருக்காங்க? அம்மா, அம்மா. அப்பா, உங்களை தான் கேக்குறேன், அம்மா எங்க இருக்காங்க?
ஏமா நான் கூப்பிடுறது உன் காதுல வேலையா? என்ன எல்லாரும் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? வீட்ல என்ன நடக்குது? நியாயமா பார்த்தா எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் தான் உங்க எல்லார் மேலயும் கோவப்படணும். இங்க என்னடான்னா எல்லாரும் என்னையே முறைச்சிட்டு இருக்கீங்க. முறைக்காம என்னடி பண்ணுவாங்க? முறைக்காம என்ன பண்ணுவாங்க? அவ கட்ட தாலியை காப்பாத்திக்கிறதுக்காக கொலைய பண்றாளுங்க. இவ என்னடான்னா வாழ்க்கைய தானம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. நீ ஏன் கோமதி அதை பத்தி பேசுற? யானை தன் தலையில மண்ணாடி போட்டுக்கிற மாதிரி அவளே அவ தலையில மண்ணாடி போட்டு வந்து நிக்கிறா. இனிமே புறம்பு என்ன ஆக போகுது? பெத்த கடமைக்காக நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவளுக்கு சாப்பாடு போட போறோம். நம்மளால அவ்வளவுதான் செய்ய முடியும். அதுக்கப்புறம் அவ விதிப்படி நடக்கட்டும். பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல வேற ஏதாவது பேசணுமா? என்னம்மா சொன்ன? தாலிக்காக அவ கொலை பண்றாளா? ஆமாடி. உண்மைதாம்மா, உண்மைதான். அந்த தாலிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கணும், ஒரு சக்தி இருக்கணும். அவளோட புருஷன் அவளை மட்டுமே நினைச்சு அவளுக்காகவே வாழ்றவனா இருந்தா நீ சொல்ற மாதிரி கொலை கூட பண்ணுவா. ஆனா என் விஷயத்துல அப்படியே நடந்துச்சு. ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு அவளை கர்ப்பமாக்கிட்டு அந்த கர்ப்பத்துக்கு தான் காரணம் இல்லைன்னு சொல்லி அவளை வீட்டை விட்டு துரத்துன அந்த மனுஷன் கட்டின தாலிக்கு கௌரவமும் இல்ல, சக்தியும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இது வெறும் கயிறு தான். அது நாங்க பண்ண தப்புமா. அதுக்கும் கிருஷ்ணாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தப்பு யார் செஞ்சாலும் தப்புதாத்த. ஏய், இந்த உலகத்துல தப்பே செய்யாத ஆம்பளை யாரடி இருக்கா? மா, யார் இருக்காங்க இல்லங்கிறது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணவர் கூட என்னால வாழ முடியாது. That's it. இங்க பாருடி, கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு செஞ்சாருங்கிறதுக்காக இனிமேல அவர் தப்பா இருப்பாருன்னு நினைச்சு அவரை தாரவாத்த கொடுத்துட்டு வந்திருக்கியே, உனக்கே இது முட்டாள்தனமா தெரியல? ஏமா இப்படி பேச உனக்கு நாக்கு கூசல? எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சதுக்கு பதிலா ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல என்ன நிக்க வச்சு 10 ஆம்பளைங்களை பார்த்து பல்ல இழிக்க வச்சிருக்கலாம். ஏய், கொன்னுடுவேன். என்ன பேச்சு பேசுற நீ? நீங்க இப்ப என்ன அடிச்சது பலிக்கலப்பா. ஏன் தெரியுமா? இது நீங்க என் மேல இருக்கிற கோவத்துல அடிச்ச அடி இல்ல, என் மேல இருக்கிற பாசத்துல அடிச்ச அடி. இந்த பாசம் அக்கறை ஏன்பா என் கல்யாண விஷயத்துல மட்டும் உங்களுக்கு இல்லாம போச்சு? ஏன்பா இல்லாம போச்சு? ரேகா, பாசம் இருக்கிறதுனாலதான் உன்னை கிருஷ்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க இவ்வளவு தப்பையும் செஞ்சோம். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் பாசத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்கப்பா. என்ன பார்த்து நீங்க ஏதோ பெத்த கடமைக்கு சாப்பாடு போட்டா போதுன்னு சொன்னீங்கல்ல. ரேகா, நடந்தது நடந்து போச்சுமா. நீ ஒன்னும் கவலைப்படாத. கிருஷ்ணா மறுபடியும் உன்னை தேடி வருவான். அப்படி அவர் தேடி வந்தாதான் நான் கவலைப்படுவேன். இனிமே மாமா லீலா கூட தான் சேர்ந்து வாழணும். அதுதான் சரி, அதுதான் விதி. அம்மா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் என் கூட எனக்கு கல்யாணம் நடந்துச்சே அந்த கோயிலுக்கு வரீங்களா? ஒரு சின்ன வேண்டுதல் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து போய் அதை முடிச்சுட்டு வந்துடலாம். விருப்பம் இருந்தா வாங்க, இல்லைன்னா வேண்டாம்.
கையலுக்கும் உங்களுக்கும் ஒரே முகூர்த்தத்துல ஒரே மணமேடையில கல்யாணத்தை முடிச்சிடலான்னு இருக்கோம். யார கிட்ட முடிவு பண்ணீங்க? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.